உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்றுநோக்கினான். அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். எழுத்து ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரிவடிவமாக எழுதப்படுவதும். உயிர் எழுத்துகள். உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும்போது உயிர் எழுத்துகள் ஒலிகள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் அ முதல் ஔ வரையுள்ள 12 உயிர் எழுத்துகளும் ஒலிகளும் பிறக்கின்றன. ஒவ்வோர் எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. ஒலித்துப் பார்த்து உணர்வோம். அ இ உ ஏ ஓ ஆகிய 5ம் குறுகி ஒலிக்கின்றன. ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ ஆகிய 7ம் நீண்டு ஒலிக்கின்றன. எழுத்ததை உச்சரிக்க எடுத்துக் கொள்ளும் கால அளவைக் கொண்டே குறில் நெடில் என வகைப்படுத்துகிறோம். ஒரு மாத்திரை என்பது ஒருமுறை கண் இமைக்கவோ ஒருமுறை கைநொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். குறில் எழுதித ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. மெய்யெழுத்துகள். மெய் என்பது உடம்பு எனப் பொருள்படும். மெய் எழுத்துகளை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. இக் அங் அன் ட இன் இத் இன் இப் இம் இ ஆர் இல் இவ் இழ் இல் இர் அன் ஆகிய 18ம் மெய்யெழுத்துகள் ஆகும். குறில் எழுதித ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுதித ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. அங் அஞ் இன் இன் இம் அன். மெல்லினம் இக் ட இத் இப் இர். வல்லினம் இ ஆர் இல் இவ் இழ் இள். இடையினம். ஒலித்துப் பார்த்து உணர்வோம். இக் ட இத் இப் இர் ஆகிய 6ம் வன்மமையாக ஒலிக்கின்றன. அங் அஞ் இன் இன் இம் அன் ஆகிய 6ம் மென்மமையாக ஒலிக்கின்றன. இ ஆர் இல் இவ் இழ் இள் ஆகிய 6ம் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றன. உயிர்மெய். மெய் எழுத்துகள் 18உடன் உயிர் எழுத்துகள் 12ம் சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துகளும் உயிர்மெய் எழுத்துகள் ஆகும். இக் அ சமன் க, இப் ஏ சமன் பே, இம் ஆ சமன் மா, இத் ஐ சமன் தை, இவ் ஔ சமன் வௌ. மெய்யுடன் உயிர்க்குறில் சேர்ந்ததால் உயிர்மெய் குரில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர்நெடில் சேர்ந்ததால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. ஆகவே உயிர்மெய் எழுத்துகளையும் உயிர்மெய் குரில் உயிர்மெய் நெடில் என இருவகைப்படுத்தலாம். ஆய்த எழுத்து. தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மமெய் எழுத்துகள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. அது அக்கு என்னும் ஆய்த எழுத்தாகும். ஆய்த எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை ஆகும்.